ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸின் அடிப்படையில் இல்லை 3 செக்டாரில் சில ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே மேலே வேகமாக போகிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி சூழல் அப்படி கிளைமேட் உருவாயிருக்கு. அது என்ன ஏதுங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படியே வந்து அமேசிங்காக லட்சங்களாகுது. ஆனால் நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்ன, எப்போதும் நான் சொல்கிற மாதிரி ஐ யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 ரூபா இருந்தால் போதும், இதை வச்சுட்டு பெருசாக சாதிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துட்டுருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துட மாட்டோம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். அது உண்மையும் கூட. த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லாஸ் இஸ் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமானது. லட்சங்களை பிடிக்க லட்சங்கள் தேவையில்லை, சில ஆயிரங்கள் போதுமானதுங்கிறது இதோட எளிமையான டிசைனு. ரெண்டாவது ஹைலைட்டு, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டராக யோசித்து பண்ணும்போது, அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், அதில் ஒரு டைம்லி ட்ரேட் பண்ணும்போது சேஃப் மெத்தடு சேர்த்து பண்ணும்போது அதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க, நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் செய்ய இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் ஃபார் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும், 1 இயரில் ஹாப்பியாக செட்டில் ஆகணும், அதுக்கு எதாவது பண்ணோம் அப்படியே இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முறைக்கு தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. ஏன்னா இது வந்து ரொம்ப நிதானமான ப்ராசஸ்ஸு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு நாளும் ஓடிப்போய் ஆர்டர் போட்டு மாட்டிக்காமல் அந்த அடிக்ஷன் இல்லாமல் நின்று பொறுமையாக வெயிட் பண்ணி சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டும்தான் ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதோட டிசைனு. ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு மெல்லிதான நகர்வு, ஒரு முயற்சி அப்படின்னு இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணணும், என்ன அவசரம் அப்போல்லாம் சில பேர் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு ஸ்போர்ட்டு, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே ரெடியாக இருந்தால் தான் வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த நோக்கம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சவுடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரினில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் வழி இருக்குன்னு யோசித்து டிசைன் பண்ணது இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்தவரை இங்கே ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதை, இது விலை ஏறும்போது விற்று ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி வந்து ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனாக சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி தான் அமேசியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் பட்டன் மாதிரி இருக்கும், அதில் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்க்கலாம், மிரட்டலாக இருக்கும். சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த்து. இப்போ எது வேணுமோ டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அது என்ன அந்த ஹாப்பியான நியூஸ், என்ன மார்க்கெட்டை புரட்டி போட போகுது அப்படின்னு பார்த்தா, ஓடி போயிருந்த எஃப்ஐ மறுபடியும் தேடி வந்துட்டாங்க. இப்போ வெளியே போனால் வெளில வந்து தானே ஆகணும். ஸோ காலம் சூழல் அப்படி தான் மாறும். அப்போ இந்த எஃப்ஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி கிட்டத்தட்ட 4,786 அந்த மேஜிக்கல் நம்பர், அந்த ஹோலி நம்பரில் அந்த அளவுக்கான அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க.
அட் த சேம் டைம் டிஐஐ இவங்க வாங்கினா விற்பாங்க, அவங்க இவங்க விற்றா அவங்க வாங்க, அப்படி தான் இருக்கும். பட் இந்த சேம் டேயில் டிஐன்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3072 crores ஆஃப் ருப்பீஸுக்கு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட்ஸ் அ பூஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கணும். மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகுதுன்னு புரியுது. அப்போ இவங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா 3 மெஜாரிட்டி ஆஃப் செக்டார்ஸ் தான் வந்து கை வைக்கிறாங்க. ஒன்று வந்து ஐடி. ஸோ நிச்சயம் ஐடி வந்து பெரிய சக்ஸஸ் போகும். இது வரைக்கும் எப்படி ஸ்லக்கீஸாக போயிட்டே இருந்துச்சு. அப்படி ஈவந்தோ இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா மேலே வர்ற மாதிரி வந்தாலும் கூட அதுக்கு மேலே போகாமல் அப்படி சஸ்டின் நகம் கீழே இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு நல்ல சூழல் வர மாதிரி தெரியுது. இப்போ ஐடி ஸ்டாக்ஸை நம்ம வாட்ச் பண்ண நேரம் வந்தாச்சு அப்படின்னு புரியுது. அண்ட் அதர் 2 செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் அண்ட் கேஸ். ஸோ ஆயில் அண்ட் கேஸில் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்யூ செக்டார் தான் இருக்குது. இந்த பிஎஸ்யூ செக்டார் மட்டும் இல்லாமல் அலைடு இண்டஸ்ட்ரீஸும் இங்கே போகும். அந்த அலைடு இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெருசாக தெரியாது. அது வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி போகும். ஆயில் ட்ரில்லிங் கம்பெனிஸும் போகும். ஸோ இது வந்து ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ரஷ்யாவில் போய் 30% டிஸ்கவுண்ட் ஆயில் வாங்கக்கூடாது, ஈரானில் போய் வாங்கக்கூடாது, எங்ககிட்ட வாங்க யூஎஸில் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாலும் கூட இந்த ஆயில் ஸ்டாக்கில் இவங்க கை வைக்கிறதுனால இந்த ஆயில் ஸ்டாக்கெல்லாம் வந்து மேலே போகும். கேஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கு மேலே போகும். அப்போ என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் பெருசாக போயிட்டு இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கடந்த ஒரு மாதமாக ஸ்லக்கிஷாகவே போயிட்டு இருந்தது. ஸோ ஸ்டாக்ஸ் சொன்னோம்னா இந்த என்டிபிசி, பவர் கிரிட்டு, கோல் இந்தியா, அந்த ஸ்டாக்ஸில் வந்து ரொம்ப ஸ்லக்கிஸாக போயிட்டு இப்போ மறுபடியும் இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு ஃபுல் மொமெண்டத்துக்கு வரப்போகிற சூழல் வந்தாச்சு. அப்போ அந்த ஸ்டாக்கில் வாட்ச் பண்ணி வைக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம், நாட் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது மட்டும் கிடையாது. இந்த சேனலில் எப்போ எந்த ஸ்டாக் பற்றி நான் பேசினா அது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அப்போ என்னத்துக்கு பேசுகிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் என்னோடய பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக நான் போகிறேன். ஸோ ஃபர்தராக எஃப்ஐ ஆக்டிவிட்டிஸை வந்து வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து அப்டேட் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். அப்படி போகும் நம்முடைய ஃபோக்கஸை வந்து கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ரெஸ்ட் ஆஃப் தி மந்த் இந்த 2025 பெருசாக தட்டலாம். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு நியூ வியூவர், புது பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் வர வீடியோக்களை பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக திரும்ப நான் சொல்கிறேன், ஏன்னா திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட்டில் ஒரு டர்ன் அரவுண்ட் வரும்போதும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து ஒரு பபுளோ இல்லை பிரேக் அவுட்டோ இல்லை ஃப்ரீஸோ வரும்போது திடீர்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டு விடுவேன் லைவ் மார்க்கெட்டில். அப்போ நீங்கள் இது கிளிக் பண்ணியிருந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் வந்து அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பெல் ஐக்கானே ஆலையும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க. சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், சீக்கிரம் பண்ண முடியும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கான டீட்டெயிலும் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.